2029 விஜய் சார் வெர்சஸ் மோடி சார் நடக்குமா மேம்? 2029 விஜய் வர்சஸ் மோடியே கிடையாது, மோடி தான் மேம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சிஎம் ஆக மாட்டார்னு இப்படி தானே மேம்? இல்லை, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஜனநாயகனை ஓடுறதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. எங்கள் மோடி அவர்கள் ஒரே ஒரு நாள் இரவு ஒரு இன்ஸ்டாகிராம் போட்டார். எவ்வளோ கோடிக்கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க. அவர் பக்கத்துலலாம் வர முடியாது. இன்ஸ்டாவில் லைக் பிளாக் பண்ணிட்டாங்கன்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்லை அது இல்லை அது வந்து நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்லை மாண்புமிகு பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்காந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சி வச்சு தானே மனசுக்குள்ள அடையாளப்படுத்துற. அவ்வளோ இலக்காரமா உனக்கு? சனாதன தர்மத்தை பற்றி முதல் நாளே உதயநிதி பேசினார். இதெல்லாம் ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். பிஎம் அதுக்கு முன்னாலே ஊழலற்ற ஒரு ஆட்சியை நடத்தி காண்பித்து கொண்டிருக்கிறார் 12 ஆண்டு காலமாக. இல்லையே, மேலோட்டமாக அரசியலை பார்த்து விட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. இன்னும் அவர்களோட அமைச்சர்களை இன்னும் அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். யாரெல்லாம் இன்னும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இருக்கிறதுலே செந்தில் பாலாஜி விட்டுட்டு வேற யாரப்பா சொல்வீங்க நீங்க? எத்தனை பேர் இப்போ பார்த்தீங்கன்னா 9 அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு இருக்கு 5 வருஷத்துக்குள்ள. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுனா மட்டும் போடாது. பாடாய் படுத்து கொண்டிருக்கிற இந்த டாஸ்மாக எப்படி நீங்க 171 குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா இன்னைக்கு ரெஸ்டோ பார்கள் மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. பெண்களை குடிப்பதற்கு அங்கே டார்கெட் வைக்கிறாங்க அந்த ரெஸ்டோ பார்ல. இது 2031 வந்துட்டு இப்போ அண்ணாமலையும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தொடங்கி போட்டியிட பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்பலப்பா. மாற்றம் வந்துவிட்டது பரவாயில்லையே அப்படின்னு மக்கள் சொல்ற அளவுக்கு ஏமாற்றம் தான் இருக்கிறது என்பது எனது கருத்து. எந்தெந்த துறையிலலாம் இன்னும் மாற்றம் வரணும் அப்படிங்கிற முதல்ல காவல்துறை. காவல் மரணங்கள் மிக அதிகரித்திருக்கிறது. இன்னும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு சரியா இல்லைன்ற சொன்னீங்க. ஆனால் சிங்கப்பெண் அதுக்காக தானே இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பெண்ணா இருந்தா பரவாயில்ல. சிங்கம் தூங்கி கொண்டு இருக்கிற பெண்ணா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? பாய்ந்து வருகின்ற அந்த நிலைமை இல்லையே, ஓய்ந்து கிடக்கின்ற நிலைமை தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அதை இப்படி பண்றதுக்கு பதிலா இப்படி போங்கன்ற. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Verma's Wellness, நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். The Chennai Silks, let the celebrations begin. Galata presents மாற்றத்தின் துவக்கம் 100 days of TVK governance. Powered by Presta. Powered by Presta. Presta always extra. Presta premium innerwear, leggings and nighties. Calls, believe in better. i5 Properties. i5 Housing and Properties. Think high, achieve high. தேடுறத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. லக்ஷ்மி செராமிக்ஸ், நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஃபுட் பார்ட்னர் கொளத்தூர் ராம் கேட்டரிங். வென்யூ பார்ட்னர் சிம்சன் ஹோட்டல். 100 days of TVK கவர்னன்ஸை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? திரைப்படத்திற்கு 100 நாள் கொண்டாடலாம், ஆட்சிக்கு 100 நாள்லாம் கொண்டாட முடியாது. ஏன்னா ஆட்சி இன்னும் நிறைய நாட்கள் நடந்த பிறகு தான் தெரியும். ஆனால் 100 நாட்கள் இன்னும் அதிகம் செய்திருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. எல்லாரும் சொல்லுவாங்க 3 மாதம் தானே ஆச்சு, அதுக்குள்ளே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு. 3 மாதம் என்பது உண்மையிலேயே அதிக நாட்கள் தான். 100 நாட்களில் நிறைய செய்யலாம், அறிவிப்பு செய்யலாம். சிங்கப்பெண் அறிவிப்பு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து தாய்மாமன் அறிவிப்பு, அது செப்டம்பரில் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. பாதுகாப்பு இன்னும் அதிக கவனம் செலுத்தணும். அதனால் மாற்றம் வந்துவிட்டது பரவாயில்லையே அப்படின்னு மக்கள் சொல்கிற அளவுக்கு ஏமாற்றம் தான் இருக்கிறது என்பது எனது கருத்து. எந்தெந்த துறையிலலாம் இன்னும் மாற்றம் வரணும் அப்படிங்கிற முதல்ல காவல்துறை பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்போடு சேர்த்த காவல்துறையோட பணியை நான் சொல்கிறேன். காவல் மரணங்கள் மிக அதிகரித்திருக்கிறது. ஏறக்குறைய 160க்கு மேலே மரணங்கள் நடந்திருக்கிறது. 30க்கு மேலே காவல் நிலைய பிரச்சனைகள் வந்து மரணங்கள் நடந்திருக்கிறது. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, இன்னும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பழக்கம் இன்னும் குறைந்திருக்கணும்னு நாம் நினச்சோம். ஆனால் போதையின் பாதையில் நடைபெறக்கூடாது என்று
முந்தைய அமைச்சர் முதலமைச்சர் சொன்னார், இவரும் அப்படி தான் சொல்லி கொண்டு இருந்தார். ஆனால் இன்னும் கட்டுப்படுத்தின மாதிரி தெரியல. தனுஷ் அப்படின்னு ஒரு தம்பி அதை தட்டி கேட்டதற்காக செய்யப்பட்டிருக்கிறார். திருவெற்றியூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்குள்ளே கல்லூரிக்குள்ளே போதை பழக்கத்தை எதிர்த்து பேசிய தம்பிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மிக மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி இல்லை. ஆக இதையெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணுன்றது எனது கருத்து. இப்போ நீங்கள் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு சரியாக இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் சிங்கப்பெண்ணா அதுக்காக தானே இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல. சிங்கம் தூங்கி கொண்டு இருக்கிற பெண்ணாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? சிங்கம் பாஞ்சு வந்து எல்லாரையும் காப்பாற்றணுமா இல்லையா? ஆக அந்த பாய்ந்து வருகின்ற அந்த நிலைமை இல்லையே, ஓய்ந்து கிடக்கின்ற நிலைமை தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேரில் சிங்கப்பெண் இருக்குது. இதே மாதிரி படை தான் வெஸ்ட் பெங்காலில் அமைச்சாங்க. ஆனால் அது வந்து முழு வீச்சோடு செயலாற்றி கொண்டு இருக்கிறது. நான் எதுக்கு மேற்கு வங்கத்தை சொல்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி அங்கே மேற்கு வங்கத்தில் இதே 100 நாளைக்கு முன்னால் ஆரம்பித்தாங்க. ஆனால் அறிவிப்புகள் பலன் பணிக்கு வந்து விட்டது. ஆக இதெல்லாம் இன்னும் தீவிரமாக இவர்கள் கண்காணிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ரிசல்ட் வந்தப்போ நீங்கள் தான் முதல்ல சொல்லியிருந்தீங்க, இது மாதிரி வந்துட்டு மக்களிடமும் வந்துட்டு இந்த மாற்றத்துக்கான சந்தோஷமாக இது பார்க்குறாங்க இந்த மாற்றத்தை அப்படின்ட்டு. இப்போ 100 நாள் ஆயிடுச்சு. மக்கள் இப்போ எப்படி மேம் இருக்காங்க? நீங்கள் சந்திக்கிற மக்கள் இப்போ என்ன எப்படி பேசுகிறாங்க? மக்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கிறது. ஏன்னா மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மக்களிடம் அதிக எதிர்பார்ப்பு இருந்தது. உதாரணத்திற்கு ஒரு 3 மாதத்திற்குள்ளேயே அமைச்சர்களுக்கு எதிர்ப்பு வரலாம். எப்போவுமே ஒரு ஆட்சி வரும்பொழுது எதிர்ப்பு வரும். ஆனால் திருவெற்றியூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர்களை பொதுமக்கள் எதிர்த்து பேசினாங்க. இவ்வளவு சீக்கிரம் மக்களின் எதிர்ப்பை இவர்கள் சந்திக்க கூடாது என்பது எனது கருத்து. அது மாதிரி விவசாயிகள் முழுவதுமாக அவர்களை நம்பினார்கள். இன்றைக்கி விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். துப்புரவு தொழிலாளர்கள் இன்றைக்கி கூட மதுரையில் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் என்னை பார்த்து எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. செவிலியர்கள். ஆக நீங்கள் பேசுனீங்க, அதே மாதிரி தான் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் 2500 ரூபா ஏற்றுவோன்னு சொன்னீங்க, ஏற்றலை. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு பணம் கொடுப்போன்னு சொன்னீங்க, கொடுக்கல. நம்மளோட விவசாயிகளுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் அவங்களோட பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லைப்பா. இப்போ நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்க இல்லையா, மகளிர் உதவித்தொகை வந்து 2500 ரூபா கொடுக்குறேன்னு இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கே ஒரு 2-3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு தானே மேம். அப்போ இவங்களுக்கும் அது கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் ஆகும் தானே கண்டிப்பாக? இல்லை, அது முந்தைய ஆட்சி தவறு செய்திருக்குன்னு தானே நம்ம இப்போ அடுத்த ஆட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இதுக்கு முந்தைய ஆட்சி வரவில்லை என்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க ஊழலின் தொடர்கதையாக, பெண்களுக்கு பாதுகாப்பின்மையின் தொடர்கதையாக, இன்னும் சொல்லப்போனால் வாரிசு அரசியலின் தொடர்கதையாக, அதிகார வர்க்கத்தின் தொடர்கதையாக மாறியிருக்கும். அந்த வகையில் விஜய் அவர்களின் ஆட்சி அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம வந்து ஒரு அனுபவம் இல்லாமல் வந்திருக்கோம், ஒரு மேறு துறையிலேருந்து வந்திருக்கோம். அப்போது எவ்வளோ புலி பாய்ச்சலில் சிங்க பாய்ச்சலில் போடுவேன், அது இல்லைன்றது எனக்கு ரொம்ப வருத்தம். ஓகே மேம், உங்களுக்காக ஒரு LED இருக்குது மேம், அதை பார்த்துருவோம். இந்த டிபேட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறது எங்களுக்கு கஷ்டம். ப்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து ஓடிடுறேன் அப்படி இப்படின்னுட்டுன்னு அவங்க கேட்பாங்க. ப்ரெஸ்ஸு இன்னும் இப்போ நீங்கள் நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயினே இருங்களேன்னுவாங்க. அப்படி மைக்கை நீட்டும் போது மற்ற 2 கேள்வி எங்கள் அண்ணங்களாம் சொல்லி அனுப்பிச்ச கேள்வியை அவங்க அப்படி கேட்பாங்க. ஐயோலாம் என்னாதீங்க, நீங்கள் கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவாக சொல்லிக்கிறோம். இன்னும் இந்த எஸ்சி எல்லாம் சொன்னார், அதெல்லாம் எங்கள் அண்ணன் 5 வருஷமாக இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து 100 நாள் தான் ஆகுது. சிஇ போடுன்றீங்க, எஸ்சியை போட்டால் போதும், சிஏ ப்ரமோஷன் போட்டால் போதும், உடனே ஒரு புக்கில் உடனே ஒன்று வச்சிடுறீங்க வேலை, உடனே அதை பண்ணமா. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை மேம். இந்த LED எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்தப்போ உங்கள் மேலே நிறைய வந்துட்டு உருவ கேலி வச்சுருந்தாங்க. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மக்கள் மொழியில் பேசுகிற ஒருத்தர் வந்துட்டு திரும்ப அந்த மொழியை வச்சு ஒரு கேலி பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேலி பண்ணுறது வந்துட்டு நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? இல்லை, அவர் புதுமையாக பேசுகிறாரு. ஏன்னா அவர் புதுவைக்காரர், தமிழ்நாட்டுக்காரர் இல்லை. நான் நேற்று கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், கோவை தமிழ், நெல்லை தமிழ், குமரி தமிழ் மாதிரி இவரோட தமிழ் புசி ஆனந்தின் தமிழ்னு ஒரு மாறிடுச்சு. அது
அதாவது தமிழ் நன்றாக பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மக்களிடம் இருக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனால் அவரை பொறுத்த மட்டும் நான் வந்து ஒரு உள்ளத்திலிருந்து பேசுகிறார் என்பதில் நான் வந்து அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் நான் அவரோட மொழியை வந்து விமர்சனம் செய்ய மாட்டேன். இதில் 2 விஷயத்தை நான் மாறுபடுறேன். ஒன்று புஷி ஆனந்தின் தமிழும், இன்னொன்று வந்து நம்ம நிதியமைச்சர் அவர்களோட தமிழையும் நான் மாறுபடுறேன். இவர் வந்து இட்டுக்குன்னு பொய்க்குன்னு நான் கூட இங்கிலீஷ் கலக்காமல் பேசுகிறாரு. ஆனால் இவர் என்றைக்குமே எனக்கு இங்கிலீஷ் தான் வரும், நான் படிக்க மாட்டேன், நீங்கள் பேசுகிற மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லலை. அதனால் நான் வந்து நம்ம தமிழகத்தின் நிதி அமைச்சரோட வார்த்தையில் இதில் மாறுபடுறேன். இவரோட தமிழ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ், கலப்பில்லாத தமிழ், களங்கம் இல்லாத தமிழ், கலப்படம் இல்லாத தமிழ் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இல்லை மேம், அவர் அதை வச்சு கேலி பண்ணுறாங்க இல்லையா? கேலி எதில் தான்ப்பா நம்ம இதில் கேலி பண்ணலை? இப்படி போனால் அப்படி பண்ணுங்க, இப்படி போனால் நான் அரசியலில் இந்த கேலி செய்வது குறைக்கப்பட வேண்டும் என்பதில் நான் ரொம்ப குறியாக இருக்கேன். எதை எடுத்தாலும் அசிங்கமாக எழுதுறது, ஒருமையில் எழுதுறது. அப்படி பார்த்தா நான் தான் அடிக்கடி சொல்வேன், நான் வந்து டாக்டராகி உயர் படிப்பு படித்து நான் டாக்டராக இருக்கேன். நான் நீட்டை பற்றி சொல்லுவேன். ஆனால் உனக்கு என்ன நீட்டு தெரியும், நீ பாஸ் பண்ணியா, நீ நீட் வச்சா பாஸ் பண்ணி சொல்கிறவன் 4வது படிக்கிறவன் என்ன கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். ஸோ இதுதான் நம்ம நாட்டில். நம்மளை எதிர்த்து சொல்கிறவன் நம்மளோட மேல் படிப்பு படித்தவனாக இருந்தால் பரவாயில்ல. அதனால் இந்த மாதிரி அவர்கள் ரீல்ஸு மீம்ஸு அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். உள்ளத்திலிருந்து பேசுகிறார், மக்கள் மொழியை பேசுகிறார். அதனால் அதில் ஒன்று மாற்று கருத்து இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்லை மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும், எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ. சட்டசபையில் வந்துட்டு இவங்க இப்படி மாறி மாறி பண்ணிக்கிற நீங்கள் இது போடுறதுக்கு முன்னாலே நான் சொல்லிட்டேன். அதாவது சட்டமன்ற ரூமை பாத்ரூம் ஆக்குறதும் தப்பு. அது வந்து சங்கி என்ற வார்த்தை என்னமோ சொல்லக்கூடாத வார்த்தை என்று இவரை மறைமுகமாக சொல்வதும் தப்பு. ஆக தாவே காசு அவர் ஏமா இப்போ கோவப்பட்டார் சங்கின்ற வார்த்தையை கேட்டுட்டு? ஏன் சொல்லணும்னு நான் கேட்குறேன். ஏன் கோவப்பட்டார்? அப்போ கோவப்படலை, ஏன் சொல்லணும்னு நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு என்னன்னு நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்குலாம் எவ்வளோ இலக்காரமா போச்சா சங்கின்ற வார்த்தை? நீ ஏன் அதில் அடையாளப்படுத்துற? பாரதிய ஜனதா கட்சி வச்சு தானே மனசுக்குள்ள அடையாளப்படுத்துற. அவ்வளோ இலக்காரமா உனக்கு? அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சங்கி என்ற உடனே அதை பெருமையாகவே கருதிருக்கலாம். ஏன்னா எங்கள் கூட தான் இருந்த தம்பி தான் அவர். ஆனால் அதை வந்து ஒரு குதர்க்கமாக பேசும்போது அவருக்கு கோபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த அடையாளத்தை படுத்தும்போது என்னோட அடையாளத்தை அவர் இன்னொரு அடையாளத்தை சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி பார்த்தா அப்புறம் இன்னொரு அவங்க திமுகலேருந்து எழுந்திருக்கிற அமைச்சர் ஊழல் அமைச்சர் தானே, நீ மின்சார அமைச்சர் ஊழல் அமைச்சர் தானே சொல்ல ஆரம்பித்தா என்ன ஆகும்? ஆக அந்த சொன்ன நோக்கத்தின் உள்நோக்கம் எப்படி இருக்குதுன்றதான். சங்கி என்பது நாங்கள்லாம் பெருமைப்படுகின்ற வார்த்தை. எங்கே வேணாலும் சங்கின்னு சொல்லு. சங்கி என்றால் நட்புறவோடு கூடியவர்கள். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. முன் பலத்தை வச்சு பேசுங்க, பின்புலத்தை வச்சு யாரும் பேசாதுங்க. இவரோட பின்புலத்தை வச்சு பேசுனீங்கன்னா அவரை நீங்கள் வந்து பாத்ரூமில் இருந்தீங்கன்னு கடைசியில் எல்லாரும் சட்டமன்ற ரூமை பாத்ரூம் ஆக்கிறாதுங்கப்பா. கவலையாக இருக்குது எனக்கு. அதனால் எல்லாருமே மகிழ்ச்சியாக மக்களோட பிரச்சனைகளை நேரடியாக பேசி மக்களுக்கான பிரச்சனை பேசுங்க, உங்களுக்கான பிரச்சனை பேசாதுங்கிறது எனது தாழ்மையான கருத்து. பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்தை பற்றி முதல் நாளே உதயநிதி பேசினார். இதெல்லாம் ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் இவங்கெல்லாம் புதியவர்கள் தான். புதியவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் தான். நான் என்ன சொல்கிறேன், புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஆனால் அவங்க வேலையில் கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்றதான் எனது கருத்து. அதனால் பரவாயில்ல, நினைத்ததை விட எந்திரிச்சு. ஆனால் ஒன்றுனா மாற்றி பேசுகிறாங்க. நான் சமீபத்தில் ஒரு ஜோக் படித்தேன். நாங்கள் வந்து ஒருத்தர் வந்து வேளாண் பிரச்சனையை பற்றி கேள்வி கேட்கிறார். எந்திரிச்சு பதில் சொன்னது வேளாண் அமைச்சரான இல்லை மின்சாரத்துறை அமைச்சர் பதில் சொல்கிறார். அதே மாதிரி கல்வியை பற்றி ஒருவர் கேள்வி கேட்டால் அதற்கு நிதி அமைச்சர் பதில் சொல்கிறார். அதனால் பதில் சொல்கிறது மாற்றி பேசுகிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்கள் மனநிலையை தவிர ஓரளவுக்கு சரி. ஏன்னா எல்லாற்றை விட நான் உங்களோட பேட்டியிலே சொல்லியிருந்தேன், எனக்கு ஆச்சரியமான ஒன்று. ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து சட்டமன்றத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன். போன முறை திமுக ஆட்சி நடக்கும் பொழுது பாராளுமன்றம்
நேரலையில் ஒளிபரப்பப்படும் பொழுது ஏன் சட்டமன்றம் ஒளிபரப்பப்படவில்லை? அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை. நம்மளை விட யாராவது நல்லா பேசி அது மக்கள் மனதில் பதிந்து விடக்கூடாது என்பதில் உங்களோட மனது இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அதனால் நேரலையில் மக்கள் இன்னைக்கு யாரோ சொல்லியிருக்காங்க தொடரை விட அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு. உண்மையில் தான் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது எனது கருத்து. இப்போ இங்கே வந்து ஒரு வேளாண் அமைச்சரை கேள்வி கேட்டால் நிதியமைச்சர் பதில் சொல்கிறாரு, நிதியமைச்சரை கேட்டால் மின்சாரத்துறை அமைச்சர் பதில் சொல்கிறார். அதே மாதிரி தானே மேம் எதிர்க்கும் வந்துட்டு இப்போ எதிர்க்கட்சி தலைவரை பதில் கேட்டால் இப்போ நேரு பதில் சொல்கிறாரு. அப்போது ஈக்குவலாக நான் நியாயப்படுத்தலை. பட் எப்போவுமே ஆளும் கட்சி என்ன சொன்னாலும் அதில் வந்து சரி செய்து கொள்ள வேண்டும். ஆளும் கட்சி பதிலளிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. எதிர்கட்சியில் இப்போ பெருசாக நான் ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் எதிர்பார்க்கலை. ஏன்னா அவங்க வந்து நேரு பேசுகிறார், நேர்மையாக பேசுகிறார். ஆனால் இல்லை, நேரையில் நமக்கு நேர்மை இல்லாத நேரு தான் நமக்கு பார்க்க முடிகிறது. உதயநிதி ஒரு சீரியஸ் இல்லாமல் நீங்கள் வந்து சங்கின்னு சொல்கிறது, சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிறது, கிண்டல் பேசுகிறது, கேலி பேசுகிறது, ஜோசியக்காரங்கன்னு சொல்கிறது, நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்க? அதை விட ஆக்கப்பூர்வமாக பேசலாமா இல்லையா? நீங்கள் ஃபைலை திறக்கிறதுக்கு ஜோசியக்காரங்க வரணுமான்னு பேசுகிறீங்க. இப்போ எல்லாமே ஒரு மாதிரி டிட்பிட்ஸாக போயிட்டுருக்கே தவிர உண்மையான ஒரு கருத்து மக்களுக்கு நான் இன்றைக்கி கூட இப்போ கேட்குறேங்க, உதயநிதி இதை மாதிரி பேசுகிறத விட்டுட்டு இன்றைக்கி மக்களோட பிரச்சனை என்ன, மக்களுக்கான கருத்து என்ன, இதை பேசி பழகுங்களேன். 2029 விஜய் சார் வர்சஸ் மோடி சார் நடக்குமா மேம்? 2029 விஜய் வர்சஸ் மோடியே கிடையாது, மோடி தான். ஏன்னா சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போது சட்டமன்றத்துக்கே இன்னும் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் டூ மச். நான் வந்து பிஎம்னு அவங்களோட சகோதரர்கள் பேசுவது அவங்க பேசலாம், ஆனால் நடக்கவே நடக்காத ஒன்று. சரி, ஏதோ சிஎம் வந்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சிஎம் ஆக மாட்டார்னு இப்படி தானே? இல்லை, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன். நீங்கள்லாம் இப்போ சிஎம்னா ஆக மாட்டான்னு சொன்னாங்க, சிஎம் ஆகிட்டாரல்ல பிஎம். இல்லை இல்லை, பிஎம் என்பது எல்லா மாநிலங்களுக்கும் இல்லை ஒரு கட்டமைப்பு. பாரதிய ஜனதா கட்சி மாதிரி 21 மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறோம். சும்மா ஃபேன் ஃபைண்டிங் மாதிரி போடுறது இல்லை. இது ஒவ்வொரு மாநிலத்திலும் அடித்தளத்தை அமைத்து கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் பலமான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி மோடி அவர்கள் என்ற ஒரு பிரம்மாண்டமான தலைவர்னு நான் சொல்வேன். எனக்கு உலக அரங்கில் 70% மக்கள் உங்களோட பிரதமராக யார் இருக்கணும்னு கேட்டால் மோடின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கிறார். நான் என்ன பொறுத்த மட்டும் இதில் 1% கூட வேர்சஸ்னே கிடையாது. பிஎம் தான், சிஎம் தான், அவ்வளவுதான். இப்படி தான் 2 வருஷத்துல இப்படி சிஎம் ஆகிட முடியும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆகிட்டாரு. இங்கேருந்து 2.5 வருஷத்தில் வந்துட்டு பிஎம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது தானே? 8 கோடி மக்களும் 140 கோடி மக்களும் இல்லை மேம், எல்லா ஸ்டேட்லேயும் அவருக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா. பட் ஆனால் கட்சியோட கட்டமைப்பு மோடி என்ற மிக மாபெரும் தலைவருக்கு இருக்கின்ற அந்த ஒரு ஆதரவு. நீங்கள் உங்கள் தலைவரை விஜய் அவர்கள் சினிமாவுக்கு போட்டோம், உடனே 3 லட்சம் வந்துருச்சு, 4 லட்சம் வந்துருச்சு, இன்றைக்கி ஜனநாயகன் ஓடிடுச்சின்னு சொல்கிறீங்க. ஜனநாயகனை ஓடுறதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. எங்கள் மோடி அவர்கள் ஒரே ஒரு நாள் இரவு ஒரு இன்ஸ்டாகிராம் போட்டார். எவ்வளோ கோடிக்கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க. அவர் பக்கத்துலலாம் வர முடியாது. இன்ஸ்டாவில் லைக் பிளாக் பண்ணிட்டாங்கன்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்லை அது இல்லை, அது வந்து நம்ம இணையதளத்துக்கு மேலே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க, அது வேறு ஒன்றும் இல்லை. அவர் நேரடியாக போட்ட உடனே பல கோடி பேர் மக்கள் பார்க்குறாங்கல்ல. ஆக நீங்கள் சினிமா எடுத்து அதுக்கு நீங்கள் எடிட் பண்ணி டைரக்ட் பண்ணி பார்க்குறது ஒன்று தான், மோடி ஒரு செகண்டில் போடுறது ஒன்று தான். அதனால் மோடி பக்கத்துலலாம் வர முடியாது. அதனால் பிரதமர்னா மோடி தான், அதில் எந்த மாட்டு. ஜனநாயகன் படம் பிரச்சனைலாம் ஏன் அது எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸே ஆகலை? அதுக்கு அவங்ககிட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்க தயாரிப்பாளர்கிட்ட கேட்கணும், அவங்க எப்படி சப்மிட் பண்ணாங்கன்னு கேட்கணும். எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். அந்த ஊழல் ஃபைல்ஸை பற்றி சொல்கிறாரு மேம். ஊழலுக்கு எதிர்க்காக வந்துட்டு லைக் நம்ம சிஎம் எப்படி ஒர்க் பண்ணுறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்று இதில் ஊழலுக்கு எதிர்த்த மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சிஎம் தான் ஒர்க் பண்ணாருன்னு இல்லை. பிஎம் அதுக்கு முன்னாலே ஊழலற்ற ஒரு ஆட்சியை நடத்தி காண்பித்து கொண்டு இருக்கிறார் 12 ஆண்டு காலமாக. இந்தியா ஃபுல்லாக லைக் ஊழலே இல்லையா? இல்லையே, எங்கே ஊழல் குற்றச்சாட்டு? இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து காமன்வெல்த் ஊழல், 2G ஊழல், எவ்வளோ ஊழலை விட நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் கிடையாது, ஊழல் கிடையாது. ஆக ஊழலற்ற ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு அமைச்சர் மீதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அதே இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 5 வருஷத்துக்குள்ள ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாத அமைச்சரே கிடையாது.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடிந்த அமைச்சரே கிடையாது. அப்போது ஊழல் அடிமட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதுக்கு மத்திய அரசிலேயே ஒரு முன்னுதாரணமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கேயும் ஊழல் குறைந்திருப்பதற்கு மகிழ்ச்சி. ஆனால் உண்மையில் குறைந்திருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. சட்டமன்றத்தில் பேசுகிறப்ப கூட வந்துட்டு காவேரி பிரச்சனைக்காக நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் நேரில் போய் கேட்கறதுக்கு தயாராக இருந்தேன்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? போயிருக்கணும்ல, அப்பனா நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு போகலையே. அதான் நான் சொல்ல அவங்க தான் வர வேணாம்னு சொல்லல. வர வேணாம்னு சொன்ன ஏன் போகிறது இல்லை, வர வேணாம்னு சொன்னதுக்கப்புறம் போகிறதுல தப்பு. நாங்களாம் அரசியலில் வந்து வர வேணான்னு எடுத்து போட்டு போகலையா? போராட்ட குணம் இல்லையா? முதலமைச்சராக போக வேண்டாம், நீங்கள் விவசாயிகளோட ஒருத்தராக போங்க, நான் போய் தான் ஆவேன், நீ வர வேணான்னு என்னை யார் சொல்லலாம்? என்னோட காவேரி உன்னோட நாட்டுக்குள்ளேயும் ஓடுது, என் நாட்டுக்குள்ளேயும் ஓடுது. இன்னும் சொல்லப்போனால் காவேரி 400 கிலோமீட்டருக்கு மேலே நம்மளுக்கு தான் ஓடுது, அவங்களுக்கு தான் 300 கிலோமீட்டர் தான் ஓடுது. அப்போ அப்படி ஓடும்போது நம்மளோட நான் எனக்கு வேணும்னு நம்ம சொல்ல முடியாதா? அதனால் வார்த்தைகள் இப்போ சினிமா துறையை சார்ந்தவராக இருக்கிறதுனால அதை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகிடும்? அதே மாதிரி என்னோட அனுபவத்தெல்லாம் நான் பற்றி கவலைப்பட மாட்டேன்ல. வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் அது செயலாற்றப்பட வேண்டும் என்பது எங்களது கருத்து. 5 முதலமைச்சர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணத்தை சொல்லுவேன், எண்ணிக்கை சொல்ல மாட்டேன். ஏன்னா எண்ணிக்கை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, மார்க் போடுற அளவுக்கு அவங்களாம் பெரிய மார்க்கை இந்த உலகத்தில். எனக்கு எம்ஜிஆர் அவர்களை இன்னும் சொல்லப்போனால் எனக்கு சிவாஜியை ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் படமாக நான் பார்த்ததே இல்லை. கிளாஸ்லலாம் எம்ஜிஆரை பற்றி நான் பார்க்கவே மாட்டேன், ஏன்னா திமுகவில் இருந்தார். ஆனால் அவரை நேரில் பார்த்தப்புறம் எம்ஜிஆர் இதை மாதிரி ஒரு எளிமையான தலைவர், பாமர மக்களுக்கான. நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். சாமானிய மக்கள் வீட்டுக்கு வெளியே வந்து எம்ஜிஆர்ட்ட 100 ரூபா வாங்கணும், 200 ரூபா வாங்கணும், என் கடன் அடைச்சிருவார்னு அந்த நம்பிக்கையே ஒரு தலைவர் தரணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அவரை பார்த்தப்புறம், அவரை பற்றி தெரிஞ்சப்புறம் என்னோடய திருமணத்தையும் அவர் தான் நடத்தி வைச்சார் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு ஏழைக்கு அன்றைக்கி வந்து காலையில் உணவை கொடுத்து செருப்பு கொடுக்கணுன்னு மக்களுக்கு நினச்சி, சாமானிய மக்களுக்கு ஒரு ஊழலை ஒழிக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம விஜயை சொல்கிறோம், ஆரம்பத்தில் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று முதல் அடி எடுத்து வைத்தவர் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள். அம்மா ஜெயலலிதா அவர்கள், நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், அவர்கள் இரும்பு பெண்மணி ஆனால் கரும்பு மனம் படைத்தவர்கள் என்று. அவர்களே ரொம்ப லேட்டாக தான் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பு கிடைத்த உடனே அவர் இப்படிப்பட்ட ஒரு பெண் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அதாவது சொன்னேனே, இரும்பு பெண், அதே சமயத்தில் கரும்பு போல், அதாவது மக்களுக்காக மருத்துவமனை திறக்கணும், சாப்பாடுக்கு. எனக்கு எல்லாத்த விட அம்மாட்ட ரொம்ப பிடிச்ச அம்மா உணவகங்க. யாராக இருந்தாலுங்க பசி ஆட்டணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க ஒரு அரசு அல்டிமேட். அதாங்க பசி இல்லாத ஒரு தமிழகம், பசி இல்லாத ஒரு பாரதத்தை படைக்கணும். போனால் 5 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுக்கு நான் அவங்களுக்கு 1 கோடி வணக்கம் சொல்லுவேன். பல குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தால் கூட. மாதிரி கலைஞர், முத்தமிழ் அறிஞர், எனக்கு அவரோட அரசியல் பிடிக்கிறத விட அவரோட தமிழ் அதிகமாக பிடிக்கும். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாகரிகமான அரசியல்வாதி. ஆனால் கலைஞரிடம் இருந்த அந்த முழுமையான ஒரு தமிழ், அந்த முழுமையான அந்த அரசியல் அவருக்கு முழுமையாக வந்து கையில் கிடைக்கல அப்படின்றது எனது கருத்து. ரொம்ப மேலோட்டமாக அரசியலை பார்த்து விட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. இன்னும் அவர்களோட அமைச்சர்களை இன்னும் அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். யாரெல்லாம் இன்னும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா? இருக்கிறதுலே செந்தில் பாலாஜி விட்டுட்டு வேறு யாரப்பா சொல்வீங்க நீங்கள்? எத்தனை பேர் இப்போ அவரே நேரு அவர்கள் எல்லார் மேலேயும் தான் குற்றச்சாட்டு இருக்கே. நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்கு 5 வருஷத்துக்குள்ளே. வேலு உடனே அவரே மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காரு, ஆனால் அவருக்கு ஹார்ட்டுக்கு அவர் சிங்கப்பூர் தான் போவார். இப்படிப்பட்ட அமைச்சர்கள்லாம் வச்சதுனால தான் அவர் இன்றைக்கி தோல்வி என்ன கேட்டால். அடுத்து நம்ம முதலமைச்சரை பற்றி சொல்லிடுறேன். இப்போ புதிதாக ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். நிறைய நேரம் அலுவலகத்தில் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு ஆரோக்கியமான ஒன்று என்ன கேட்டால். நம்ம என்ன எப்போ வந்தால் என்ன, நம்ம 2 மணிக்கு போகலாம் 3 மணிக்கு போகலாம் இல்லாமல் கொஞ்சம் வந்திருக்கிறார். அவர் வந்தால் எல்லாருமே வருவாங்க, அதிகாரிகள் வருவார்கள், அமைச்சர்கள் வருவார்கள். ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆரம்பம் இன்னும் அதிகமாக முழுவதுமாக தொடர வேண்டும் என்பது எனது கருத்து. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. நிறைய விஷயத்தை பற்றி பேசிட்டீங்க. இந்த 10 ரூபா மேட்ரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு, அந்த 10 ரூபா இன்னும் பாட்டிலுக்கு இருக்குது கொண்டு தானே இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. இந்த 10 ரூபாயை எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்றதுல இப்போ ஒரு பெரிய விவாதமே நடந்து கொண்டு இருக்கிறது.
பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று சொல்லிட்டு இன்னைக்கு இணையதளத்தில் நீங்கள் பாட்டிலோட பதிவு செய்ய சொல்கிறீங்க. டாஸ்மாகை விரிவுபடுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீங்க. ரெஸ்டோ பார்களை நீங்கள் உயர்த்திங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுனா மட்டும் போடாது, பாடாய் படுத்து கொண்டு இருக்கிற இந்த டாஸ்மாகை எப்படி நீங்கள் 171 குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு ரெஸ்டோ பார்கள் மிக அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. பெண்களை குடிப்பதற்கு அங்கே டார்கெட் வைக்கிறாங்க அந்த ரெஸ்டோ பாரில். அதனால் பாட்டிலுக்கு 10 ரூபா பாடுனதுனால உங்களுக்கு ஓட்டு கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த ஓட்டு கிடைச்சப்பறம் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு குறைக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றபடி அந்த சாராயத்தையும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நீங்கள் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் சிறப்பான ஒரு ஆட்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க மேம்? அதாவது இந்த அரசாங்கம் முதலில் அனுபவத்தை பெற வேண்டும். இப்போ எல்லாருக்கும் கார் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம், எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் அந்த கார் எல்லாருக்கும் கொடுக்கணுமா? அப்படி என்றால் அவர்களுக்குன்னு என்ன பிரச்சனை இருக்கிறது? இப்போ காவிரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ நம்மளோட நிறைய வாக்குறுதிகளை நம்ம கொடுத்துட்டோம், அதை எப்படி சரி செய்யணும்? ஒன்று தான் சொல்கிறேன், அதை இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி போங்கன்ற, அப்படி முடிச்சுட்டு இப்படி பண்ணாமல் உயர்ந்து இப்படி போங்க. அதனால் இதுக்கு பதிலாக இப்படி போங்க, அதான் என்னோட கோரிக்கை. கடைசியாக ஒரே ஒரு எல்இடி மேம், அதோட முடிச்சிடலாம். முதலமைச்சர் வரப்போ வந்து எழுந்து நிற்க மாட்டாங்க எதிர்க்கட்சி தலைவர்ன்ற மாதிரியும் ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்காங்க. அது அவசியம் இல்லை, இதெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாதுப்பா. எந்திரிச்சு நின்னா ஓகே. அது முதலமைச்சர் வரும்பொழுது என்னை கேட்டால் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நிற்க வேண்டும். எங்கள் கட்சியில் சின்னவர் ஒருவங்க தலைவராக இருந்தால் கூட மூத்த தலைவர்கள்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க தலைவர் வராங்க அப்படின்னு. இது உங்களோட மரியாதையை காண்பிக்கிறது இல்லை, உங்களோட உள்ள கிடக்கையே காமிக்குது. எழுந்து நின்னீங்கன்னா உங்களோட மரியாதை பன்மடங்கு உயரும். இப்போ 2031 வந்துட்டு இப்போ அண்ணாமலையும் ஒரு கட்சி ஆரம்பித்து தொடங்கி போட்டியிட பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்பலப்பா. உங்கள் பிஸியான ஸ்கெடியூலில் வந்துட்டு எங்களோட உங்களை கருத்தை பகிர்ந்து ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Verma's Wellness, நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். The Chennai Silks, let the celebrations begin. Galata presents மாற்றத்தின் துவக்கம் 100 days of TVK governance. Powered by Presta. Powered by Presta. Presta always extra. Presta premium innerwear, leggings and nighties. Calls, believe in better. i5 Properties. i5 Housing and Properties. Think high, achieve high. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஃபுட் பார்ட்னர் கொளத்தூர் ராம் கேட்டரிங். வென்யூ பார்ட்னர் சிம்சன் ஹோட்டல்.